ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, அறங்காவலர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. 30 மாவட்டங்களில் இருந்துமே அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 30 மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு விதமான வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 74 கோவிலில் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 74 கோவில்லையுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலே சில கோவில்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 11/7/2024 கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 19/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக செங்கல்பட்டு மாவட்டம்னு பார்த்தோம்னா 74 கோவிலில் இருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவில். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து ரெண்டாவது வந்து சென்னை பார்த்தோம்னா 35 டெம்பிளில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 35 கோவிலில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 8/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தம் 16 கோவிலில் வந்து இந்த அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 10/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நாலாவது பார்த்தோம்னா கடலூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கிட்டத்தட்ட 504 வேக்கன்சி வந்து இருக்குது. 504 கோவில் வந்து இருக்குது. 504 கோவிலில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. கடலூரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 21/7/2024 வந்து சில கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 23/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 504 கோவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உள்ளது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து ஐந்தாவது பார்த்தோம்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 2 கோவிலுக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆறாவது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி வந்து. திண்டுக்கல்லில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 757 கோவிலில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. திண்டுக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 6/7/2024 சில கோயில்களுக்கும். அடுத்து வந்து பெரும்பாலான கோயில்களுக்கு வந்து 8/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தம் வந்து 223 கோவிலுக்கு வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 3 இதாக டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 11/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 13/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 18/7/2024 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கோயில்களுக்கு வந்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 654 கோவில்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிருஷ்ணகிரியில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 1/8/2024. நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி வரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் வந்துட்டு 654 கோவில்களில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அடுத்து 9வது பார்த்தோம்னா மதுரை டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்குறாங்க. மதுரை டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோவில்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. 10 கோவில்கள்னு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சில கோயில்களுக்கு வந்து 8/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 12/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா மயிலாடுதுறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 462 கோவில்களில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 18/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து 11வது டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாகப்பட்டினம் பார்த்தோம்னா 478 கோவில்களில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 3 டைப்பாக வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா சில கோயிலுக்கு வந்து 11/7/2024ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 19/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 23/7/2024ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 12வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 150 கோவில்களில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 11/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 கோவில்களில் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 10/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 14வது டிஸ்ட்ரிக்ட் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறாங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா 439 கோவில்களில் இருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 439 கோயில்களில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விதமாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 14/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 15/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 18/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 27/7/2024ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 15வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 83 கோவில்களில் வந்து வேக்கன்சி இருக்குது. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 12/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயிலுக்கு வந்து 24/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 30/7/2024ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறையா கோவில்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து லாஸ்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 16வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 204 கோவில்களில் இருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 204 கோவில்களில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 2 டைப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. சில கோவில்களுக்கு வந்துட்டு 11/7/2024 சில கோவில்களுக்கு வந்து 15/7/2024 சொல்லி 2 டைப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த கோவில்களில் இருந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அடுத்து 17வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ராணிப்பேட்டையில் பார்த்தோம்னா ஒரு கோவிலில் தான் வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 10/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக. அடுத்து 18வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து 12 கோவில்களில் இருந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேலத்தில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. சில கோவில்களுக்கு வந்து 9/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 12/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 19வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிவகங்கையில் பார்த்தோம்னா 74 கோவில்களில் இருந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிவகங்கையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 டைப்ஸாக வந்து டிவைடட் பண்ணியிருக்கிறாங்க. சில கோவிலுக்கு வந்து 12/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோவில்களுக்கு வந்து 13/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 15/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்துட்டு 16/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி 4 டைப்ஸாக வந்து சில கோயில்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 20வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா 376 கோவில்களில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 376 கோயில்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. சில கோயில்களுக்கு வந்து 13/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 20/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து வந்துட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். 21வது டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 260 கோவில்களிலிருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸாக வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில கோயில்களுக்கு வந்து 8/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 9/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 11/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 27/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. அடுத்து 22வது பார்க்குறோம். தேனி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 105 கோவில்களுக்கு வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேனியில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க அப்ளை பண்ணுற டேட்டு. சில கோயில்களுக்கு வந்து 8/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு வந்து 12/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க தேனி டிஸ்ட்ரிக்கு. அடுத்து 23வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 966 கோவில்களில் இருந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து 2வது அதிகமானதுன்னு பார்த்தோம்னா 966 வந்து திருச்சிராப்பள்ளியில் தான் கொடுத்துருக்குறாங்க கோவில்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து. இந்த கோவில்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட்டு பார்த்தோம்னா ஒரு 5 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சில கோயில்களுக்கு வந்து 12/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட்டுன்ட்டு. சில கோயில்களுக்கு வந்து 13/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து 15/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில கோயில்களுக்கு 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. சில கோயில்களுக்கு வந்து 26/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 24வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 கோவிலில் வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 10/7/2024 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு. அடுத்து 25வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருவாரூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுல ஹையஸ்டான டெம்பிளில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதிக வேக்கன்சி வந்து 1013 வேக்கன்சி வந்து இருக்குது 1013 கோவில்களில் வந்து. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா சில கோயில்கள் வந்து 8/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோயில்களுக்கு வந்து 9/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி திருவாரூர் டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 26வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா 25 கோவில்களில் இருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 10/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 27வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 கோவில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கோவில்லையுமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா ஒரு கோவிலில் வந்து 10/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு கோவிலுக்கு வந்து பார்த்தோம்னா 16/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 28வது டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் 4 கோவில்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 4 கோவில்களுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 10/7/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 29வது டிஸ்ட்ரிக் பார்த்தோம்னா வேலூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 7 கோவில்களில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 10/7/2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 30வது டிஸ்ட்ரிக் பார்த்தோம்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்குறாங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 4 கோவிலில் வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 கோவில்களுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 12/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 30 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எந்த கோவிலில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதாவது சின்ன சின்ன ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு நிறைய கோயில் இருக்கும். ஒரு 10-15 கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 3-4 கோயிலுக்கு வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஊரில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்ளை பண்ணி ஜாப்க்கு வந்து போயிடலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம்.
நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட இன்னொரு எஜுகேஷன் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அதில் பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கோச்சிங் வந்து கொடுக்குறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.